நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஒருவேளை என்னோட மெட்டீரியலை நான் கலப்படம் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்போர்ட் மேனேஜரால எப்படி கண்டுபிடிக்க முடியாம போச்சு? இது என்னோட தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். மிஸ்டர் தாமஸ், நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நான் பிரச்சனை பண்ணுவேன். இத சாக்கா வச்சு எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த நஷ்டத்தை நீங்க தான் கொடுத்தாகணும். கொடுக்கலைன்னா நான் எவனையும் சும்மா விட மாட்டேன். மிஸ்டர் தாமஸ், என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்கொயரி பண்ணுங்க, பண்ணாம இருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நான் உங்களை நம்பினேன். அதை சாக்க வச்சு எனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா நான் விட போறதில்ல மேடம். நீங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு என்ன மிரட்ட முயற்சி பண்ணீங்கன்னா நான் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். இந்த கம்பெனியே இழுத்து மூடிடுவேன், எல்லாரையும் கோர்ட்ல ஏத்துவேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுன்னே என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையே. சார், இந்துவை அரெஸ்ட் பண்ண இதுதான் கரெக்டான டைம். அவ இதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருக்கவே கூடாது. அவளை அரெஸ்ட் பண்ணா ஜாமீன் கிடைக்காத கேஸ போட்டு அவளை உள்ள போடணும். உங்க கம்பெனியை பத்தி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் போது அது பேர்ல கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கான உரிமை மேல் இடத்துல நின்று எனக்கு வரல அபிராமி. அது ஏன் உங்க மேல் அதிகாரி இன்னும் ஆர்டர் கொடுக்காம இருக்காரு? சார், ஃபுட் ப்ராடக்ட்ல தான் கலப்படம் நடந்திருக்கு. ஷானா எக்ஸ்போர்ட்ஸ் மேல நம்பிக்கை வச்சு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு கிளைண்ட் கொடுத்த ஃபுட் ப்ராடக்ட் இது. ஷானா குரூப்போட கம்பெனில இருந்து தான் அந்த கலப்படம் நடந்திருக்குன்னு அவ ரொம்ப தெளிவா சொல்றால. அப்படி இருக்கும்போது எப்படி மேல் இடத்துல இருந்து பிரஷர் வராம இருக்கு? இது ஒரு மிகப்பெரிய குற்றமாச்சே சார். இது மிகப்பெரிய குற்றம் தான். ஆனா ஷெனாஸ் குரூப் அவங்க கம்பெனி மேல கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கு. அவங்க எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? ஷானாய் குரூப் இப்போ ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்கு. கம்பெனிக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக கலப்படம் பண்ணதா இருக்கட்டும். அப்படியும் கூட நடக்கலாம். இருந்தாலும் என் சைடுல நான் விசாரிக்கிறேன். நீங்க பண்ற என்கொயரியோட சேர்த்து நான் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை கொடுத்துடுறேன். அந்த நியூஸை சாக்கா வச்சு நீங்க இந்துலேக்காவை கேள்வி கேட்கறதுக்காக கஸ்டடியில் எடுக்கலாம்ல. அதுக்கான ஸ்கோப் இருக்கு. இருந்தாலும் நீங்க நியூஸை கொடுங்க. அப்படின்னா நாளைக்கு இந்துவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா சார்? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும், நாங்க உடனே அரெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார், எனக்கு அது போதும். இந்துவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டிட்டு போற அந்த காட்சியை நான் பார்த்து சந்தோஷப்படணும். அப்புறம் அரெஸ்ட் பண்ண போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்றேன். அப்படின்னா நான் கிளம்பட்டுமா சார்? அபிராமி நில்லு. சொல்லுங்க சார். உனக்காக நான் பல உதவிகளை தகுதியை மீறி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ இது வரைக்கும் எந்த உதவியும் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? அது வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட்டை உங்க அக்கவுண்ட்ல போடுறேன். இப்போதைக்கு அது போதுமா? போதும். அப்படின்னா உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸை என் மொபைலுக்கு அனுப்பி வைங்க, நான் பணம் அனுப்பி விடுறேன். சரி, நான் கிளம்பட்டா? நாளைக்கு நான் உங்க வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்துலேக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அதுக்கான வழிய நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப தைரியமா போ. இந்து, இது எப்படி நடந்ததுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலையே. எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நம்ம குடோனுக்கு வந்த மெட்டீரியல்ல எப்படி கலப்படமாச்சு? இது அந்த ஜேபியோட வேலை தான். இந்து, நம்ம கம்பெனியை இல்லாம பண்றது தானே அந்தால் லட்சியமே. லாபம் வராத மாதிரி அந்தால் பண்ணிட்டாரு.
இப்போ கம்பெனிக்கு எல்லா கெட்ட பேரும் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல நம்ம மாட்டிக்கிட்டோம். என்னங்க, அந்தால அந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு. ஆனா நாம தான் அலர்ட்டா இருந்திருக்கணும். நம்மளோட குடவுன்ல வச்சு எப்படி அந்த ப்ராடக்ட்டை கலப்படம் பண்ண முடியும்? நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப பாதுகாப்பானது. ஜேபி மட்டும் இல்ல, வெளியிருந்து வந்த யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது. அப்படின்னா இதுக்கான காரணம் யாரா இருப்பாங்க? தாமஸோட குடவுனுக்கு போய் ப்ராடக்ட்டை செக் பண்ணது நீங்க தானே? அவர் அதுல கலப்படம் பண்ணலன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எக்ஸ்போர்ட்டிங் சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க. ஆ, அது இந்து தாமஸ் ரொம்ப வருஷமாவே நம்ம கம்பெனிக்கு விசுவாசமா இருக்காரு. ஆரம்பத்துல எல்லாம் நான் ரொம்ப தெளிவா தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப பெருசா செக் பண்றதெல்லாம் இல்லவே இல்ல. கலப்படமான இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்க செக் பண்ணீங்களா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. நோ. நம்பிக்கை இருந்ததுனால நான் அதை பண்ணல. உங்களோட குருட்டுத்தனமான நம்பிக்கைய தாமஸ் யூஸ் பண்ணி இத்தனை நாளா கலப்படமான மெட்டீரியல்ஸ நம்மள எக்ஸ்போர்ட் பண்ண வச்சிருக்காருல்ல. இப்போ பிடிபட்டதும் நம்ம கம்பெனி மேலதான் அவர் தெளிவா குற்றம் சொல்றாரு. அதுக்கு காரணம் உங்களோட அசால்ட்டான இந்த வேலை தானே. இந்து, இந்த சம்பவத்துக்கான காரணத்தை நான் ஏத்துக்கணும்னு நீ சொல்ல வரியா? கண்டிப்பா நான் அப்படிதாங்க சொல்லி ஆகணும். வேலையை அசால்ட்டா யார் செஞ்சாலும் நான் இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்து, நீ அருண் மேல எந்த பழியும் போட வேண்டாம். ஜேபியை பத்தி மட்டும் நீ எதுக்கு யோசனை பண்ணாம இருக்க? சரி, தாமஸ் கலப்படம் பண்ணலன்னு வச்சுப்போம். எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் யாரையாவது விலைக்கு வாங்கி ஜேபி பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு வேலை அப்படி நடந்திருந்தா அது அருணோட தப்புன்னு சொல்ல முடியுமா என்ன? நீங்க சொல்ற அந்த சந்தேகத்துக்கான சாட்சிகள் எல்லாம் நம்ம கையில இல்லையே. ஆனா தாமஸ் தான் இந்த கேஸ்ல என் வீட்டுக்காருக்கு எதிராக நம்ம கிட்ட இருக்க ஒரே சாட்சி. அவர் தப்பு பண்ணாலும் பண்ணலனாலும் என் வீட்டுக்கார் கொடுத்த குட் சர்டிபிகேட் அவர் கையில இருக்கு. அவர் தப்பிக்கிறதுக்கு அது மட்டும் போதும். இப்ப நீ என்ன சொல்ல வர? தாமஸோட குடோன்ல தான் இது நடந்ததுன்னு சொல்றியா? என்னோட மிகப்பெரிய சந்தேகமே அதுதாங்க. அதாவது நான் என் வேலையை சரியா பண்ணலன்னு சொல்றேன். இந்த வேலைய நீங்க சரியா பண்ணலையேங்க. நீங்க சரியா பண்ணிருந்தீங்கன்னா தாமஸ் கலப்படம் பண்ண ப்ராடக்ட் நம்ம கம்பெனியோட கண்டெய்னர்ல போயிருக்காது. அதை புடிச்சிருக்கவும் மாட்டாங்க. இது நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. இத்தனை நாளா நீங்க பண்ணிட்டு இருந்த வேலையெல்லாம் நம்ம கம்பெனியோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நீங்க பண்ணிருக்க கூடாதுங்க. இந்து, நீ தாமஸை மட்டும் சந்தேகப்படக்கூடாது. நம்ம குடோன்ல இருக்க எல்லா ஸ்டாஃபுங்களையும் என்கொயரி பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் இது நடக்கும். இப்போ நமக்கு நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சி எங்க நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதது என்னோட வீட்டுக்கார் செஞ்ச வேலையால தான் ஆனந்தண்ணா. இந்து, நீ இப்படி சொன்னதுனால அருண் வருத்தப்பட்டு போயிட்டான். அவர் வருத்தப்படுறதுக்காக நான் இதை சொல்லலண்ணா. இதுக்கப்புறமும் அவர் கிளைண்ட்ஸ் மேல வச்சிருக்க குருட்டுத்தனமான நம்பிக்கையால வேலையில எந்த தப்பும் நடக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் அவர் மேல தப்புன்னு இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறமா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தோ, அத்தை, உங்களுக்கு தெரியுமா ஒரு குட் நியூஸ் இருக்கு. அப்படி என்னமா குட் நியூஸ்? அந்த நியூஸ் தோ இந்த பேப்பர்ல நல்ல போல்டா பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு பாருங்க. கலப்படம் செஞ்சது எக்ஸ்போர்ட் கம்பெனி வேணும்னே பண்ணிருக்காங்க. அபி, இது நம்ம கம்பெனில நடந்த விஷயமாச்சே. இவ்வளவு சீக்கிரம் நியூஸ் வந்துருச்சா?
அதை வர வைக்கிறதுக்காக சில வேலைகளை நான் பண்ண வேண்டியதா இருந்தது. இருந்தாலும் இதுக்கப்புறம் போலீஸ் வந்து கண்டிப்பா என்கொயரி பண்ணுவாங்க. ஷெனாய் குரூப்போட கம்பெனியோட நேமே எடுக்கிற மாதிரி தானே நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கம்பெனியோட சிஇஓ இந்துலேகாவோட அசால்ட் தனமும் அவங்க பண்ண பிளானும் தான் இந்த கலப்படத்துக்கு பின்னாடி இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. அத்தை, இப்போ ஃபுட் ப்ராடக்ட் தானே மேட்ரே. ஃபுட் ப்ராடக்ட்ல தான் கலப்படம் கலந்திருக்கு. அதுவும் ரொம்ப அபாயமான லிவர் கேன்சரை வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷம். ஃபுட் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ண கிளையண்ட்ட அந்த ஆளுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டு வரணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்து நல்லா மாட்டிக்குவா. அவ தானே கம்பெனியோட எம்டி. அப்படி நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். போலீஸ் அவ கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போறத நான் பார்த்து ரசிக்கணும். அவ வெளியே வர முடியாம ஜெயிலுக்குள்ள அவ கம்பியை எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன். உன்னை நான் பாராட்டியே ஆகணும். ஆமா, நம்ம கம்பெனியோட டைட் செக்யூரிட்டியை தாண்டி நீ எப்படி இவ்ளோ பெரிய வேலையை பண்ண? மாஸ்டர் பிளான் போட்டு செஞ்சேன். ஆனா அது எப்படி செஞ்சேன்னு மட்டும் யாரும் கேட்க கூடாது. நான் அதை சொல்ல மாட்டேன். எது எப்படியோ அத்தை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டேன்ல. உனக்கு தாமா எனக்கு மருமகளாகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்னோட ஆசையை நீ நிறைவேற்றி கொடுத்துட்டல, எனக்கு அது போதும் அபி. அப்புறம் அபி, நீ இப்ப பண்ண இந்த காரியம் இது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னத்த திடீர்னு அப்படி சந்தேகப்படுறீங்க? இந்த பிரச்சனைனால நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்கன்னா? அத பத்தி யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இழுத்து மூட போறது கம்பெனியே இல்ல, ஜெயிலுக்குள்ள தள்ளி இந்துவோட கதையை தான் இழுத்து மூட போறாங்க. எது எப்படியோ இந்த பிரச்சனையோட கம்பெனிக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எல்லா பிரச்சனையும் கலங்கி தெளிஞ்சிரும். அதுக்கப்புறமா தான் நான் கம்பெனி மேல சில டிமாண்ட்ஸ் வைக்க போறேன். அத்தை, நீங்க தயாரா இருங்க. உங்களுக்கு பழைய அதிகாரம் திரும்ப கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். என்னோட மருமக இந்த குடும்பத்துக்கு வரதுக்கான நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்து, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? கம்பெனியில் ஏற்பட்ட பிரச்சனையை பத்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்துல உங்ககிட்ட அதை பத்தி சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதனாலதாம்மா உங்களுக்கு கால் பண்ணல. டிவிலையும் பேப்பர்லயும் வந்த நியூஸ் எல்லாம் நான் பார்த்தேம்மா. அப்புறம் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கோபத்துல நான் ஃபோனையே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கம்பெனியில வந்த இந்த பிரச்சனையால நீங்க மனசொடைஞ்சிட்டீங்களா? அந்த வார்த்தையை கேட்டதும் என்னோட இதய துடிப்பு ஒரு நிமிஷம் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை காலமா நம்ம கம்பெனிக்குன்னு இருந்த நல்ல பேரு ஒரே நிமிஷத்துல உடைஞ்சு போயிடுச்சு. இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை இல்லை இந்து, இது ஒரு பெரிய விஷயம். எனக்கு இப்போ உன் விஷயத்துலதான் ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நம்ம குடோன்ல தான் டைட் செக்யூரிட்டி இருக்குல்ல, அதை மீறி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்த ஃபுட் ப்ராடக்ட்ல அதுல போய் எப்படி கலப்படம் பண்ண முடியும்னு எனக்கு புரியல. என்னால இதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சுமா. அதனால நாம நம்பிதான் ஆகணும். நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி பல சத்திய சோதனைகள் இதுக்கு முன்னாடியே வந்திருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி வெளியே வந்த மாதிரி நம்ம இந்த பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கேன். குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படி ஒரு சதியை செஞ்சதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இந்து, இப்ப நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது யாரும் தெரியாம செஞ்ச தப்பு மாதிரி தெரியல. வேணும்னே யாரோ பிளான் பண்ணி செஞ்ச சதி வேலை மாதிரி தான் இருக்கு.
உனக்கு எதிரா கேஸ் ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சவங்களோட டார்கெட் நானா இருக்கதா வாய்ப்பு இருக்குமா? நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச பதவியை நானே ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கதானே செய்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவங்க வெளியாட்களா இருக்க வாய்ப்பில்லை. நம்ம கூடவே நம்ம பக்கத்திலேயே இருக்கவங்க தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா அது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நாம யாரையுமே குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாது இல்லம்மா. சாலிடான எவிடன்ஸ் கூடிய சீக்கிரமா வெளியே வந்துருமா? அதுக்கப்புறம் யாராலையும் இவ்ளோ பெரிய பாவத்தை செஞ்சவங்கள காப்பாத்தவே முடியாது. அதுக்காக நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ச்சே. அவனுக்கு லைனே கிடைக்கலையே. எது எப்படியோ இங்கே வந்துடுறேன்னு தானே அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். என்ன இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். சுபத்ரா கிட்ட என்னை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜேபி. நிறைய பணம் சம்பாரிச்சு பெரிய முதலாளி ஆனதுனால எங்களை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சுபத்ராக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேய் ஜெகநாதா, நீ நடத்தின மோசமான விளையாட்டுலாம் எங்களுக்கு நல்லா தெரியும்டா. இங்க பாரு, பதிலடி கொடுக்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல்ல. இப்ப கம்பெனி நடத்துறது ஒரு விவரம் தெரியாத பொண்ணுங்கிறதால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. டே குறுப்பு, கேவலமான இந்த விளையாட்டுகளை நடத்துறதும் நடத்துனதும் நீயும் இந்த பொம்பளையும் சேர்ந்துட்டு தானே? அதனால என்னப்ப சொல்ல போனோம்னா எக்கச்சக்கமா இருக்குது. பார்வதிய வீட்டு சிறையில வச்சு அவளோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல. இப்பவும் நீங்க அவளோட சொத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா அது இனிமேல் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் மாறிடும், அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால ஏதாவது செய்ய முடியும்னா செஞ்சு பாரு. அப்படி என்னத்தை தான் உன்னால பண்ண முடியும்னா சொல்லு. பிரபாகர் குறுப்பு, 22 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறக்கல. நாங்க 2 பேரும் காதலிச்சதுக்காக நீங்க கொடுத்த தண்டனையில இருந்து தெய்வம் என்ன காப்பாத்திருச்சு. கொன்னு போட்டு புதைச்சதுக்கு அப்புறமும் நீந்தி கரை சேர்ந்து புழைச்சது தெய்வத்தோட புண்ணியத்தினால. என்ன கொடுமைப்படுத்தினதை விட பார்வதியை நீங்க அதிகமா கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. என்னுடைய குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு தூக்கி எறிஞ்ச மனித மிருகங்கள் தானே நீங்கெல்லாம். அப்புறம் அவளை மீள முடியாத துக்கத்துல ஆழ்த்தி நீங்க 2 பேரும் ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியத்தை நீங்க ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது சுபத்ரா. எங்களுடைய குழந்தை இறந்துருச்சுன்னு அந்த அப்பாவி கிட்ட சொல்லி நம்ப வச்சு அவளை வச்சே அவளுடைய குழந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி சந்தோஷப்பட்டவங்க தானே நீங்க 2 பேரும். ஏய் ஜெகநாதா, நீ பார்த்து பேச சொல்லிட்டேன். அன்னைக்கு செத்து போன அந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்குன்னு நீ நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இருக்கு சுபத்ரா. காரணம், எங்களுடைய குழந்தை இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்குன்னு எங்களுக்கு உறுதியா தெரியும்.
நீங்க கொல்ல சொல்லி குழந்தைய கொடுத்து அனுப்பின மகேந்திரன் வந்து உண்மையை சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல? மகேந்திரனா? இதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து நீங்க உண்மையை மறைக்க முடியாது. என்னையும் என்னோட பார்வதிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் நீங்க பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது. பிசினஸ் உலகில பறந்து விரிஞ்சிருக்கிற ஷேனாய் குரூப்பை வீழ்த்துறதுக்கு வெறும் சில நாட்கள் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சுங்கிறத நீ மறந்துடாத. உங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் போதுங்கிறத நீ மறந்துடாத. நான் இங்க வந்ததோட லட்சியமும் அதுதான். என் குழந்தைய கொடுத்து நீங்க கொல்ல சொன்னவன் அவன் கொல்லலன்னு சொல்லும்போது அந்த குழந்தை எங்க எப்படி வளர்ந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. எங்க இருந்தாலும் என்னோட குழந்தைய பத்தின விவரம் கிடைச்சாகணும். எங்க வளர்த்த சொல்லி கொடுத்தீங்க என்னோட குழந்தைய? அவளை என்கிட்ட திரும்ப கொடுத்துற. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராம நான் திரும்ப போயிடுறேன். இல்லனா தடுக்க முடியாது சுபத்ரா. இந்த அப்பா உங்களை பழி வாங்காம சும்மா விட மாட்டான். பார்வதியோட மனசுல தனலா தகிச்சிட்டு இருக்கிற அம்மாங்கிற பாசத்தையும் தான். ஐயோ, உன்னோட குழந்தை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதியா? இருக்குன்னு நீ சந்தேகப்பட்டீங்கன்னா நீ எங்க மேல கேஸ் போட்டு போ. நம்ம அதை பாத்துக்கலாம் சுபத்ரா. கேஸு கோர்ட்டு இதெல்லாம் கிடையாதுடா அந்த ஜேபியோட ஆயுதம். என் குழந்தைய பத்தின விவரத்தை நீங்க எனக்கு சொல்லலைன்னா நீயும் உன்னோட தங்கச்சியும் இந்த ஜேபி யாருங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. பொறுத்திருந்து பாப்போம். ஹலோ மேடம். என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? இங்க போலீஸ் வர வேண்டிய தேவை எதுவும் இல்லையே. நீங்க வரணும்னு சொன்னா மட்டும் போலீஸ் வந்துடாது மேடம். உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கிடைச்சா கூட நாங்க தேடி வருவோம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.